வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ப்ரெட் லவ் சதீஷ் அண்ட் மூ. ஸோ புது வீட்டுக்கு வந்து இதோட ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு தான் நார்மல் லைஃப்குள்ளே போயிருக்கோம். இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த பொருள் எடுத்து வைக்க அது இதுதான் போயிட்டு இருந்துச்சு. பழைய வீடு தான். ஆமாம், புது வீடுன்றனோ. சரி, சொந்த வீட்டுக்கு வந்து ரெண்டாவது நாள். இன்னைக்கு தான் கொஞ்சம் நார்மல் லைஃபுக்கு பேக் ஆகலான்னு இருக்கிறப்போ நமக்கு ஒரு சர்ப்ரைஸோட ஒரு 2 ஜீவன்கள் வந்திருக்காங்க. ஓல்டேஜ் கப்புள்ஸ், பழைய காலத்து கப்புள்ஸ், பழைய மூஞ்சி குமார். சர்ப்ரைஸ் சொல்லலாம் நினைச்சா, ஆனா அது சர்ப்ரைஸ் புசுவான போச்சு. சர்ப்ரைஸா வாங்கிட்டு வரலாம் நினைச்சு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க, அம்மா எங்க கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ என்ன உங்க சர்ப்ரைஸ் ஆனதால அம்மாட்ட சொன்னேன் அப்படின்னா இவங்களும் வேற வாங்கணும், அந்த பொருளை வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து சரி வாங்கிடுவாங்களே அப்படின்றதால அம்மாட்ட அலாட் பண்ணி வச்சிருந்தேன். அவங்க வந்து உழையிட்டாங்க. அதுக்கு இடையில ஒரு என்னடா சொல்றான் அவன்? பாடி லாங்குவேஜ் மச்சான். ஓ, இதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜா? சரி, நம்ம சர்ப்ரைஸ் பார்ப்போம். சர்ப்ரைஸா இருக்கட்டும். ஆமா ஆமா. இப்ப என்ன வாங்கிருக்கோம் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லல. அப்ப ஆடியன்ஸுக்கு சர்ப்ரைஸா இருக்கும்ல. எதுவுமே பிராண்ட் என்ன நீங்க வாங்கிருக்கீங்கன்னே சொல்லலன்ற இந்த அம்மா உனக்கு என்ன பிராண்ட் அப்படின்னு நம்ம வளரும்ல. ஆமா, என்ன பிராண்ட்னா சிம்னி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவோம். சரி, ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். வாங்க தூக்கிடுங்க. ஸோ இன்னைக்கு vlogல இந்த சர்ப்ரைஸ், அப்புறம் இந்த டே எங்களுக்கு எப்படி போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்க போறீங்க. ஆமா, என்ன அம்மா டிக்கி திறக்கலையா? ஓ, இந்த அம்மா உள்ள இருக்கதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஏய் சிண்டு, சர்ப்ரைஸ்டா. நீ பாத்தியாங்க? எடுத்துலாமா மாமா? சரி, தள்ளிக்கோ, சிண்டு மேலே விழுந்துரும். அப்படியே தூக்குங்க. சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ண கடையில சொல்லி அவங்க சொன்ன திட்டுவாங்களே அப்படின்னு கரெக்டா அதுக்கு இருக்கட்டும், கரெக்டா வேணாம் அப்படின்ட்டோம். ஃபொஃபைஸ் பாருங்க, ஃபொஃபைஸ் நடு வீட்டில் போடுங்க. ஃபொஃபைஸை நடு வீட்டில் போடுங்க. ஓப்பன் பண்ணுங்க, என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். சூப்பர். அது வேற சர்ப்ரைஸா இல்லை இதோட சர்ப்ரைஸா? சரி சிண்டு, ஓப்பன் பண்ணுறா. கிளி நீ கிளி, உன் ஆசையை தீர்த்துக்க. கிளி உனக்கு கிளிக்கணும் அதானே? கிளிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல பொம்மை இருக்கா? அது என்னன்னா இவங்க இப்ப இவனும் தேவும் வந்துட்டு எனி டைம் நம்ம வீடியோஸ் தான் உட்காந்து பாக்குறாங்க. ஸோ அந்த ஸ்கூட்டி கொடுத்த வீடியோவும் பார்த்துருக்கோம். அதை வச்சுதான் கேட்குது. இப்போ 2 நாள் முன்னாடி ஃபோன் எடுத்து அந்த பிள்ளை vlog பண்ணுது. ஏய், நான் சொல்ற மாதிரி பேசு சரியா அப்படின்னு. ஹாப்பியா? ஆனா இதுக்கும் உனக்கு சம்மந்தமே கிடையாது. நீ ஏன் ஹாப்பியாகிறன்னு எனக்கு தெரியல. இதை தூக்கி வச்சா நீ நிமிந்து பார்த்தா கூட உனக்கு தெரியாது, தெரியுமா? எனக்கு ஆத்திர அடக்கலக்கா. ஓவர் எக்ஸைட் ஆகிற உள்ள உனக்கான விஷயம் இல்லவே இல்லை. வண்டி இருக்கா? ஐயோ மாமா, பிள்ளைய ஏமாத்துறீங்களே மாமா. அப்படி ஏமாந்துருவாளே உள்ள பார்த்துட்டு. வண்டி இல்ல, அது தாத்தா உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னார்ல, அப்ப வாங்கிக்கலாம். எத்தி விட்டேன், டென்ஷனாக போறாரு. வண்டி இருக்குன்னு நினைச்சிருக்கு மாமா. பாவம் அந்த பிள்ளை. இங்க காரும் பைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். உள்ள உட்காந்து ஒண்ணு கிடைச்சாங்கன்னா கார் என்னத்துக்கு ஆகுறது? சிண்டு, ஐயோ சிண்டு, இது வண்டி இல்லடாம்மா. இது வண்டி இல்லடா. ஐயோ, வண்டி இல்ல. இது கிச்சன்ல மாட்டுறது சிம்னி. சொல்லு. ஆமா, வண்டி நம்ம தாத்தாட்ட இன்னொரு நாள் கேட்போம். இதான் சிம்னி. ஸோ அக்காவும் மாமாவும் நமக்கு வந்து சிம்னி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எங்களோட டைல்ஸ் எல்லாம் வந்து பயங்கர கருப்பாக இருக்கும் கிச்சனில். அதே மாதிரி அந்த செவுரு, அந்த எக்ஸாஸ்ட் வரைக்குமே கொடூரமாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தோம், வாங்கிட்டாங்க. இது என்ன மாதிரி சிம்னி அப்படின்னா இந்த மாதிரி சிம்னி கிடையாது. இந்த சிம்னி வந்து எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். வேற மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி கிராஸ் இப்படி இருக்கும்ல. நிறைய பேர் வீட்டில் இது கண்டிப்பா இருக்கும் அந்த சிம்னி. சொல்றேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கை சென்சார், கையை அப்படி அசைச்சா ஓப்பன் ஆகிக்கும். மேட் இன் யூரோப்பா? இப்படி கையை அப்படி இது பண்ணோம்னா க்ளோஸ் ஆகிக்கும். நல்லா இருக்கேன். அது இல்லாமல் சென்சார் இது 90 சென்டிமீட்டர். ஸோ நீங்களுமே வந்து சிம்னி வாங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா லிங்க் கமெண்ட்ல கொடுக்குறீங்க. இப்போ இதில் கிரில்லாம் பண்ணிக்க முடியுமா?
அடுப்பா டம்மி தான் போட்டுருக்கு. வந்து மாப்பிள்ளை பிறந்த நாளுக்கு பிரியாவுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்த கிஃப்ட். எப்படி என்ன மாதிரி ஒரு லாஜிக் பாத்தீங்களா? பிறந்த நாளுக்கு ஏதாவது பண்ணணும் எதுவுமே பண்ணதில்லை, வாங்கி கொடுத்ததில்ல. ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கோம், அதுக்கெல்லாம் கிடையாது. பால் காய்ச்சுக்கெல்லாம் கிடையாது. ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். தவிர அந்த பெயிண்ட் நான் எதுவுமே பண்ணதில்லை. இது ஏதாவது பண்ணணும், உருப்படியாக பண்ணணும். ஆனால் அந்த பெயிண்ட் எல்லாமே இருக்குது, என்னத்தை வாங்கி கொடுக்குறது? அப்படி சரி பண்ணுறோம், அது வீட்டுக்கும் உபயோகமாக இருக்கட்டுமேன்னு சொல்லி சதீஷ் பிறந்த நாளுக்கு பிரியாவுக்கு கிஃப்ட். எப்படி என்ன டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. எங்களுக்கு துணியை துவைச்சு துணி எடுத்து வாளியில வச்ச உடனே வாளி மாடிக்கு போயிடணும், 3வது மாடிக்கு. அந்த மாதிரி ஏதாவது டெக்னாலஜி மிஷின் இருந்தால் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அம்மாவால் ஏற முடியல, அவங்க அப்புறம் என்னையவோ பிரியாவோ கூப்பிடுறாங்களா, எனக்கு கொஞ்சம் சோம்பேறியா இருக்கு. சயின்டிஸ்ட் சமாதியில் போய் சொல்லிட்டு வந்துருக்கோம். ஆமாம், அந்த மாதிரியான ஒரு மிஷின் பாத்ரூம்லேருந்து நேராக மாடிக்கு போகணும். அது அப்படியே போயிட்டு அட்லீஸ்ட் போயிடுச்சுன்னா கூட போதும், நம்ம மேலே நடந்து போய் கூட காய போட்டுக்கலாம். ஏன்னா அது துணி மட்டும் போய், ஏன்னா அல்ல இவ்வளோ பெரிய வாளிங்க, 3 நாள் 4 நாள் துணியை சேர்த்து வச்சு இவ்வளோ பெரிய வாளியை கொடுக்குறாங்களா, அதை தூக்கிட்டு ஏறுறதுக்குள்ள போதும் ஆயிடுது. என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. தேங்க்யூ டிடி ஃபேமிலி. உங்கள் வீட்லேயே சிம்னி இல்லைல்ல? எங்களுக்கு பழைய மாடல் பார்த்தீங்களா, பழைய மாடல் வச்சுக்கிட்டு நமக்கு புது மாடல் வாங்கி கொடுத்தோம். எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டோமோ அதை தான் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பெரிய மனசு வேணுங்க. நாங்களும் ஃபியூச்சரில் வந்துட்டு எங்கள் வீட்டில் இதை தான் வாங்கி வைக்க போகிறோம். இப்போதைக்கு இருக்குது, பட் எங்களுக்கு தேவையில்லைன்றனால இப்போதைக்கு வாங்கி கொடுத்துருவோம். ஃபியூச்சரில் வாங்கி தேவை இருந்திருந்தா வாங்கி கொடுத்துருக்க மாட்டோம். உன்னை பற்றி நான் கூட என்ன நினச்சிக்கிருந்தேன், நீ உடம்பு சீப்பால வந்திருக்க. இதுவும் நம்ம வீடு மாதிரி தானே. எனக்கு புகுந்த வீடு நல்லா இருக்குன்னு நான் நினைப்பேனா இல்லையா? அதனால சண்முக்கு தான் புகுந்த வீடு, எனக்கு இந்த பிள்ளைக்கு புகுந்த வீடு. நான் எனக்கு வாங்கின வீடு. The next day. ஸோ ஒரு வழியாக சிவனியை வந்து மாட்டியாச்சு. எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி இம்சையை கொடுக்குதுங்க காலையிலேருந்து. அவர் வந்துட்டாரா, அவர் மாட்டிட்டாரா, அவர் தண்ணி குடிச்சாரா, அவர் சாப்பிட்டாரா, அவர் போயிட்டாருமா, ஆளை விடுமா அப்படின்னு. இப்போ இதுக்கு ஃபோன் பண்ணி வடிவேலு காமெடியில் வரும்ல, எல்லாம் இருக்கா, கீ கீ சுவிட்ச் ஒர்க் ஆகுதா, கீ கீ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கீ கீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. தாயை நீ நேரில் வந்து பார்த்துக்கன்னா அதுக்கு உடனே வீடியோ கால் பண்ணி காட்டியே ஆகணுமா. ஓகே, நல்லா இருக்கு. ஆனால் உண்மையிலேயே நல்லா இருக்கு. டிசைன் வந்து நல்லா இருக்கு. ஆன் பண்ணி காட்டுவோமா? இப்படி கையை வச்சு இப்படி ஆட்டினாலும் ஆன் ஆகுதுங்க. எஸ், நிறைய மோட் இருக்கு, எல்லாமே நம்ம கையிலே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பாருங்க, செகண்ட். இப்போ டீப் ஃப்ரை பண்ணோம்னா எப்படி ஆஃப் ஆயிருச்சு. இதுலயுமே வந்து சொன்னாங்க ஃபர்ஸ்ட் மோட் என்ன இதுக்குன்னா நம்ம சப்பாத்தி, இட்லி, சாதம் வைக்கிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுல வந்து ஆயில் அவ்வளவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல. அதுக்கப்புறம் செகண்ட் மோட் வந்து ரெண்டுக்குமே ஆயிலுமே அதை பொரிச்சுக்கலாம், இந்த இதுமே அந்த பால் அதுவும் அரிசியும் வேக வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ரெண்டாவது. மூணாவது வந்து எதுக்குன்னா நம்ம பொரிக்கிறதுக்கு அப்பளம், சிக்கன், ஆயில் என்னென்ன பண்றோமோ அது வந்து 3 அதுலயே போட்டுக்கலாம். பாருங்க, டீப் ஃப்ரை, பேன் ஃப்ரை, சப்பாத்தி, இட்லி. இட்ஸ் a good one. கண்டிப்பா இந்த வீட்டுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த டைமில் இந்த செவரே வந்து கருகருன்னு இருக்கும், இந்த இது ஃபுல்லாக எண்ணெயாக இருக்கும், அங்கே மேலெல்லாம் வந்து கருகருன்னு இருக்கும். அந்த மேலே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் இவ்வளோ தூரம் எஃபோர்ட் எடுத்து அக்கா மாமா வாங்கி கொடுத்ததில் கொடுத்த ப்ராடக்டில் ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து
டேமேஜ் ஆகி வந்திருக்கு. இந்த கண்ணாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஃபுல்லாக டேமேஜ். இந்த இடம் மேலேயுமே டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அவங்க ஓப்பன் பண்ணி எடுத்து காமிக்கிறப்ப தான் எங்களுக்கே தெரியுது இது இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இமீடியட்டாக அவரும் சர்வீஸ்க்கு வந்தவருமே கால் பண்ணி சத்யாவில் இன்ஃபார்ம் பண்ணி கேட்டு பார்த்தாரு. மாமாவும் அவங்க சைடில் கேட்டு பார்த்தாங்க, ப்ராடக்டை மாற்றி கொடுங்க. ஏன்னா வந்து ஓப்பன் பண்ணுறப்பே இப்படி இருக்குன்னா இது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சண்டை போட்டு பார்த்தோம். ஆனால் அவங்க வந்து மாற்றி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கண்ணாடியை வேணால் மாற்றி தரோன்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க என்ன ஒரு பலியை போடுறாங்க தெரியுமா, நீ வந்து காரில் கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தேனியில் போயிட்டு தான் பில் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஆனால் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நம்ம இருக்க திருமங்கலம் வந்து தான் தேனிக்கு போயிருக்கு. அவங்க சைடில் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இந்த மாதிரி திருமங்கலமுக்கு தான் கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லி தான் வாங்கியிருக்காங்க. அப்போ வாங்கும் போதே அப்போ இந்த ப்ராடக்டே திருமங்கலம் தாங்க நாங்கள் எடுக்க போகிறோம், அங்கேயே டெலிவரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தா இன்னுமே சேஃபாக வந்திருக்கும் இல்லையா? இப்போ இந்த ஒரு பலி வராதுல்ல, நீங்கள் காரில் கொண்டு போய் உடச்சிருப்பீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இல்லை? அங்கேயே ஒரு மிஸ்டேக். அண்ட் நான் என்ன கேட்குறேன்னா, ஓகேப்பா காரில் கொண்டு வந்ததுனால தான் இது உடஞ்சிச்சு அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்கல்ல, அது உண்மையாக கூட இருந்துட்டு போட்டோம். அப்போது காரில் கொண்டு போனால் கூட உடையிற அளவுக்கு தான் அவங்க ப்ராடக்ட் இருக்கா, அவங்க பேக்கேஜிங் இருக்கா அப்படின்றதான் என் கேள்வி. அப்போ அந்த லட்சணத்தை தான் நம்மளோட பேக்கேஜிங் இருக்குமா? சும்மா நம்ம காரில் கொண்டு போனாலே, இப்போ ஷோரூம்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு போவாங்க, அப்போ போகிற வழியில் காரில் போனாலே இப்படி உடஞ்சிரும் அப்படின்னா அப்போ இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி என்ன, பேக்கேஜிங்கோட குவாலிட்டி என்ன அப்படின்றது தான் கேள்வி. இது எவ்வளோ ஃபைட் பண்ணி பார்த்தோம், ஆனால் இது உண்மையிலேயே டிசப்பாயின்மெண்ட் தாங்க. சீரியஸாக செம்ம டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா எவ்வளோ பெரிய அது 35-38 அவ்வளோ பெரிய பட்ஜெட் கொடுத்து வாங்குற ஒரு ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும், எவ்வளோ எக்ஸைட்டடாக அதை வாங்கி கொடுத்தாங்கன்னு இருக்கு இல்லையா? அதை இந்த மாதிரி உடச்சி நம்ம கொடுத்தாங்கன்னா அப்போ அதை மாற்றியாவது கொடுக்கணும். ப்ராடக்டை மாற்றி கொடுங்கன்னா இல்லை நாங்கள் வேணா இந்த கிளாஸை வேணா மாற்றி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம், கிளாஸை மாற்றினதுக்கு அப்புறமா இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கா என்னன்றதை பார்ப்போம். அது தாங்க இந்த மாதிரி ஒரு சில ஷோரூம் கொஞ்சம் கரெக்டாக இதை இது பண்ணுவாங்க. பட் எனிவே ஹாப்பி அக்கா மாமாக்கு, டிடி ஃபேமிலிக்கு, எஸ்எஸ் ஃபேமிலியோட நன்றிகள். ஆனால் பாரு, அப்போ இந்த மாதிரி காலி பண்ணிட்டு திருப்பி வந்தால் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கி தருவாங்க போல. நல்லா இருக்கு இந்த மெத்தடு. பர்த்டேக்காக அண்ணன் வாங்கி தந்தேன்னு சொன்னா. சரி, ஓகே. அப்போ அடுத்த பர்த்டேக்கு கார் கேட்போமா? தார் தான் எனக்கு வாங்கணும்னு ஆசை இருக்கு மாமா. அடுத்து 2027 31 வயசு ஆகுது, பார்த்து பண்ணுங்க. குச்சமே இல்ல, சவுண்ட் வருது வேற. இப்போ அதுக்கப்புறம் சவுண்ட் வருது பாருங்க, ஏர் சவுண்ட். அப்போ எப்படி நீ சமைப்ப, எப்படி குக்கிங் வீடியோ பண்ணுவ சொல்லு. இந்த சவுண்ட்ல எப்படி குக்கிங் வீடியோ பண்ணுவ? அதை டீநாய்ஸ் பண்ணிடலாம் நம்ம. என்ன பண்ணுவ டி நாய்ஸ்? இப்போ நம்ம பேசுறது நாய்ஸா தான் இருக்கும். இல்லங்க, இப்படி சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. அது இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஆஃப் பண்ணிரு. இல்ல என்னங்க, ஒரு ஆள் தான் பண்ணுவோம். அதே 3 நிமிஷம் வந்தாலே நமக்கு பொறுமை இல்லைன்னா திருப்பி வரும். அது ஏன் அந்த 3 நிமிஷம் காட்டுதுன்னா, இப்போ நம்ம குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த ஆவி ஹீட்டு அதெல்லாம் வந்து இருக்கும்ல, அதுக்காண்டி அந்த 3 நிமிஷம் வந்து காட்டுது. இப்படி 3 நிமிஷம் காட்டுறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணக்கூடாது, 3 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணணும். உனக்கே 5 நிமிஷம் முன்னாடி தெரியும். என்னமோ ரொம்ப வருஷமா நீ குக்கிங் சிம்னியில் வச்சு சமைக்கிற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். நானும் அப்பதான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார்ல, உங்ககிட்ட சொல்றேன். இப்போ பொதுக்குன்னு ஆஃப் பண்ணீங்கல்ல, இப்போ என்ன பொஜக்கு நீங்க ஏதாவது இருந்துச்சா? அப்போ பொஜக்குன்னு ஆஃப் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ அண்ணா அண்ணி. பாய்.